எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, நேற்று ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு. அந்த கருத்து கணிப்பில் திமுக முதலிடத்துலேயும், அதிமுகவுக்கு ரெண்டாவது இடம், அதுக்கப்புறமா விஜய் அவர்களுக்கு மூணாவது இடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், ஏன்னா அந்த கருத்து கணிப்பு சொல்கிறதுக்குலாம் நீங்கள் யாருடா ஃபஸ்ட்டு? உங்களுக்குலாம் என்னடா ரைட்ஸ் இருக்குது? கருத்து கணிப்பை யார்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சு போடணும் சொல்லுங்கள் மக்களே. தமிழக மக்கள்கிட்டருந்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, யார் சிஎம்மாக வரணும், எந்த ஆட்சி நல்லா இருக்குது, எந்த ஆட்சியில் நல்லா இருப்பீங்க, யார் மக்களுக்கான ஆட்சியை கொடுப்பாங்க அப்படிங்கிறத யார் ஓட்டு போடுறாங்களோ அந்த மக்கள்கிட்ட, அப்பாவி மக்கள்கிட்ட தேர்தல் அறிக்கையில் பொய்யான வாக்குறுதியில் கொடுத்து நிறைவேற்றாமல் இருக்கீங்க பற்றியா? நிறைவேற்றாமல் இருந்து கூட அவங்க அமைதியாக இருக்காங்க, நல்ல தலைவர் வரட்டும்னு காத்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? அந்த மக்கள்கிட்ட தாண்டா போயிட்டு நீங்கள் கேட்கணும். நீங்கள் திமுக ஆளுங்கட்சிட்டேமு எதிர்கட்சிட்டு மற்ற கட்சிட்டு பணத்தை வாங்கிட்டு, அதாவது இப்போ எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு டோட்டலாகவே. மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஒருத்தர் கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்தார்னா அவர் மேலே பழியை போட்டு, குழப்பலியை போட்டு அவரை அரசியல் விட்டு விலகிறதுக்கு உண்டான வேலையை பண்ணக்கூடியது தான் அரசியல் போல், இல்லைங்களா? மக்கள் எல்லாமே நல்லா பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள்கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா என்ன மாதிரி என்னுடைய யூடியூப் சேனல் மாதிரி நிறைய யூடியூப் சேனல் இருக்காங்க, சின்ன சின்ன யூடியூப் சேனல் இருக்காங்க, பெரிய யூடியூப் சேனல் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் போய் நேரில் போய் மக்களை சந்திக்கிறாங்க. நேரில் மக்களை சந்தித்து அவங்களுடைய கருத்தை எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்க. ஆனால் நிறைய பெரிய பெரிய பத்திரிகை மற்றும் ஊடகங்கள்லாம் எல்லாம் விலை போயிடுச்சு, எல்லாம் ஆளுங்கட்சியில் விலை போயிடுச்சு. பணத்தை மட்டும் வாங்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை மட்டும் வெளியில் சொல்கிறது, இதெல்லாம் ஜனநாயக நாடாது சொல்லுங்கள். அதனால் மக்களே, இந்த கருத்து கணிப்பு வர்றதை தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. திமுக முதலிடம், அதிமுக ரெண்டாவது இடம். திமுகவையும் அதிமுகவையும் தூக்கி தூரம் போடுறத மக்கள் தயாராகிட்டாங்களே. இந்த ரெண்டு கட்சியுமே வேணாம், இது வரைக்கும் ஆண்டதெல்லாம் போதும், கொள்ளையடிச்சதெல்லாம் போதும். ஏழை மக்கள் ஏழையாகவே இருக்காங்க. அரசியல்வாதிகளில் வார்டு கவுன்சிலர் இருந்து துணை முதலமைச்சராகட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், எல்லாம் பல கோடி, பல லட்சம் கோடி வச்சுருக்காங்க. இவங்களெல்லாம் எப்படி வந்துச்சு? எங்கே வேலை வெட்டி போனாங்க? யார்கிட்ட போய் கைவிட்டு வேலை செஞ்சாங்க சொல்லுங்கள் மக்களே. அரசாங்கம் கொடுக்குற சம்பளத்தில் இவ்வளோ சொத்து சேர்க்க முடியுமா? அதனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிற மக்களே, என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேன். கருத்து கணிப்பில் திமுக முதலிடம், அதிமுக ரெண்டாவது இடம் சொல்லக்கூடிய அந்த முட்டா பசங்க பேச்சை நம்பாது.